வணக்கம் நண்பர்களே, நமது கிரிக்கெட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் செய்தி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சியையும் அதே சமயம் வருத்தத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாகும். நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027 சுழற்சியின் புள்ளி பட்டியலில் தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக நமது இந்திய அணி இந்த பட்டியலில் வங்கதேச அணியை விட கீழே சரிந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பெருமை கொண்ட நமது அணிக்கு இப்பொழுது என்ன நேர்ந்தது? எப்படி இந்த புள்ளி பட்டியல் மாறியது? வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்படி இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது? இப்படி பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவில் இது குறித்தான முழுமையான அலசலை எந்தவிதமான இடைவெளியும் இன்றி மிக ஆழமாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். சமீபத்தில் கரீபியன் தீவுகளில் குறிப்பாக ஆன்டிகுவாவில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணி கடந்த சில ஆண்டுகளாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சற்று தொய்வான நிலையில் இருந்து வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் தங்களது சொந்த மண்ணில் அவர்கள் எப்பொழுதும் அபாயகரமானவர்கள் என்பதை இந்த தொடரில் மீண்டும் நிரூபித்துள்ளார்கள். இந்த தொடரின் 2வது மற்றும் இறுதிப் போட்டியில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றது. இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் 251 ரன்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 302 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இறுதி நாள் ஆட்டத்தின் கடைசி 2 செக்ஷன்களில் இந்த இலக்கை நோக்கி விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆட்ட நேர முடிவில் 40 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 109 ரன்கள் எடுத்து இருந்தபோது போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றிருந்ததால் இந்த 2வது போட்டி டிராவில் முடிந்ததன் மூலம் ஒட்டுமொத்த டெஸ்ட் தொடரை வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றிகரமாக கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மட்டுமல்ல, உலக கிரிக்கெட் அரங்கிலும் குறிப்பாக WTC புள்ளி பட்டியலிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல் என்பது வெறுமனே அணிகள் பெறும் வெற்றிகளின் எண்ணிக்கையை மட்டும் வைத்து கணக்கிடப்படுவதில்லை. மாறாக ஒவ்வொரு அணியும் விளையாடிய போட்டிகளில் அவர்கள் பெறக்கூடிய அதிகபட்ச புள்ளிகளில் எத்தனை சதவீத புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் என்பதை பொறுத்தே தரவரிசை தீர்மானிக்கப்படுகிறது. அதே வேளையில் இந்திய அணி சமீப காலமாக விளையாடிய சில முக்கியமான போட்டிகளில் சந்தித்த தோல்விகள் மற்றும் டிராக்கள் காரணமாக நமது அணியின் வெற்றி சதவீதம் கணிசமாக குறைந்து தற்போது புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், வங்கதேச அணி தற்போது இந்தியாவை விட மேலான இடத்தை பிடித்துள்ளது. வங்கதேச அணி அண்மை காலங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. அவர்கள் சொந்த மண்ணிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி சுழல்பந்து வீச்சாளர்களை வைத்து எதிரணிகளை திணறடித்து தங்களுக்கு தேவையான முக்கியமான வெற்றிகளையும் டிராக்களையும் பெற்று புள்ளி சதவீதத்தில் இந்தியாவை முந்தியுள்ளார்கள். இந்திய அணி இந்த சறுக்கலுக்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், சமீப டெஸ்ட் தொடர்களில் நமது பேட்ஸ்மேன்களின் நிலையற்ற ஆட்டமும் சில முக்கியமான வெளிநாட்டு தொடர்களில் நாம் சந்தித்த எதிர்பாராத தோல்விகளும் தான். விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் அணியில் இருந்தாலும் மிடில் ஆர்டரில் ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் அமையாதது பல போட்டிகளில் நமக்கு பாதகமாக முடிந்துள்ளது. சொந்த மண்ணிலும் நாம் பலமாக இருந்தாலும் WTC சுழற்சியில் அயல்நாடுகளில் பெறும் வெற்றிகள் தான் புள்ளி பட்டியலில் நம்மை முன்னணியில் வைக்க உதவும். ஆனால் அங்கு நாம் தொடர்ந்து சறுக்கி வருகிறோம். பந்து வீச்சை பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வின், ஜடேஜா போன்ற மேட்ச் வின்னர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு துணையாக மற்ற பந்துவீச்சாளர்களும் சீரான பங்களிப்பை வழங்க வேண்டியது அவசியம். இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027 சுழற்சியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அணிகள் மிகவும் வலுவான நிலையில் தங்களது புள்ளிப்பட்டியலை குவித்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய அணி வழக்கம் போல தனது ஆதிக்கத்தை செலுத்தி புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்து அணியும் தங்களது பாஸ்பால் அணுகுமுறை மூலம் பல அதிரடி வெற்றிகளை பெற்று வருகிறது. இவர்களுக்கு மத்தியில் இந்திய அணி 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட் தொடர்களை வாழ்வா சாவா என்ற நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. இனி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இப்பொழுது ஒவ்வொரு இந்திய ரசிகர்களின் மனதிலும் உள்ள மிகப்பெரிய கேள்வி. இனி வரும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் நமக்கு இறுதிப் போட்டி போலதான். சொந்த மண்ணில் நடைபெறும் தொடர்களில் நாம் எந்த போட்டியில் டிரா அல்லது தோல்வியை சந்திக்க கூடாது. அனைத்திலும் முழுமையான வெற்றிகளை பெற வேண்டும். அதாவது ஒவ்வொரு போட்டியிலும் 12 புள்ளிகளை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டும். அதே போல வெளிநாடுகளில் நடைபெறும் டெஸ்ட் தொடர்களிலும் குறைந்தபட்சம் தொடரை சமன் செய்தாவது உறுதி செய்யப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற கடினமான ஆடுகளங்களில் நமது பேட்ஸ்மேன்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து பெரிய இன்னிங்ஸ்களை விளையாட வேண்டும். முக்கியமாக ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக புள்ளிகள் குறைக்கப்படுவதை அணி நிர்வாகம் மற்றும் கேப்டன் மிகவும் கவனமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புள்ளி குறைக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த PCT சதவீதத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
வங்கதேச அணி நம்மை முந்தி சென்றிருப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் எந்த அணியும் சாதாரணமாக எடை போட முடியாது என்பதை இது அப்பட்டமாக காட்டுகிறது. எனவே இந்திய அணி தங்களது யுகங்களை மாற்றி இளம் வீரருக்கு வாய்ப்பளித்து ஒரு வலுவான டெஸ்ட் அணியை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த சவால்களை தாண்டி இந்திய அணி மீண்டும் எழுச்சி பெற்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்திய அணி எந்தெந்த இடங்களில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தொடர்ந்து கிரிக்கெட் குறித்து பல ஆழமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.